ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் சிறகடி காசில் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அந்த ஒரு மர்ம நபர் யார் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. எஸ் மனோஜ்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்கள் கூட இருக்கவங்களால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் கடையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு மாயமாக மறைஞ்சிட்டாரு. அது கொடுத்தவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னுமே போயிட்டு இருக்கு. ஸோ அதை தேடிய ஒரு தேடலில் தான் மனோஜுமே இருக்காரு. இன்னும் எபிசோட்லையுமே விஜயம்மா தான் அவர் அப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விதமும் அதுக்கு விஜயம்மா வந்து போட்டு படார் அடிச்சதும் அந்த இடத்துல ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. அந்த எபிசோட நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் அந்த மர்ம நம்பர் தான் யார் அப்படின்ற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அந்த பிஏ இருப்பார் இல்லையா, ரோஹினியுடைய பிஏ, ஸோ அவரை தான் இருப்பார்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அவர் தான் வந்துட்டு ரோஹினிக்கு த்ரெட்டன் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு லெட்டர் அனுப்பி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு அடுத்து பணம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது லெட்டர் தான் மூவ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் வேற யாராக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிலவரதால தான் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். பட் யாரை வேணா இருக்கலாம். என்னுடைய கெஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். அதே போல் அடுத்த கட்ட கதைக்களம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முத்து வந்துட்டு ஒரு புது கார் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டுகிட்டே கொடுத்து கார் ஓட்ட சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து கார் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் மீனாவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டுலாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா? ஏன்னா புது கார் வாங்கியிருக்காரு, முத்து ஓட்டிட்டு இருக்காருன்னா பிரச்சனை இல்லை, அவர் ஓட்டுறாருன்னு சொல்லும்போது காருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அதை வச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது ரிலேட்டடாக ஒரு ட்ராக் மூவ் ஆகும். ஸோ இன்னொரு பக்கம் ரோஹினியுமே வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுமே ஒரு பக்கம் இருக்குது. ஸோ விஜயம்மா இன்னுமே மாறல, திருந்த மாட்டாங்க அவர் எப்பயுமே. ஏன்னா வந்துட்டு நாளைக்கு ப்ரிவியூவில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு உண்டியல் ஒன்று வாங்கியிருந்தாங்க போல. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த புது காரில் வர காசெல்லாம் சேர்த்து அந்த உண்டியில் சேர்த்து வச்சு மொத்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க போல. பட் இவங்க சொல்கிறது என்னன்னா, ஓ பிச்சை எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்க விதமாக அடுத்த ஒரு சீனு மனோஜ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு மாலை போட்டிருக்க மாதிரி வந்து நிற்கிறாரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சிறகடி காசுடைய அப்கமிங்கில் வந்துட்டு மீனா ரிலேட்டடாக ட்ராக் மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்கமிங்கில் ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ உங்களுக்காகவே ஸோ மீனா ரிலேட்டடாக, அதாவது மீனாவுடைய எப்படி சொல்கிறது சொல்ல வேண்டாம், சரி மீனா ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராக் மூவ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஷூட்டிங்குமே பேரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங்கில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் மீனா சைடில் இருக்குது அப்படிங்கிறதா, அதாவது முத்து மீனா சைட்லேருந்து நீங்கள் எபிசோட் கேட்டிங்கன்னா அதுவுமே அங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் வேறு நான் கேட்டிருந்தேன். அதை கேட்டதுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னப்பா இப்படி யோசிச்சிருக்கீங்களே திரைக்கதையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமே இதெல்லாம் அப்கமிங்கில் வந்து சிறகடி காசில் பேக் டு பேக் பெரிய பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் ஆடியன்ஸ்லாம் வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், என்ன அப்படி ஸ்டோரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா. இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு ஹீரோ சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கூடிய சீக்கிரம் ஹீரோயின் ஓரியன்டாகவே சீரியல் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது அப்டேட்ஸ் நமக்கு கூடுதலாகவே கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.